கொடையும் காட்டாங்க கட்டலாமா படியா கட்டலாம் படியா ஏய் வாய மூடு வாய தந்த கட்டமா போட்டு கேட்கறத இந்த ஊரே எடுக்கிறா சொந்தம் ஒரு புயல கூட தண்ணி வர எதுனா பேசுறீங்கன்னா ஏய் என் சக்கால் என் கவி என்ன பேசுறீங்கன்னா மாடு கட்டி கீழே கேட்டுக்கோ இந்த நாட்டுல இருக்கவே கூடாது வீதி வீதியா தெரு தெருவா பிச்சை எடுத்து எங்கேயாச்சும் ஓடி போட்டோம் நம்ம நாட்டுல எங்க என்ன பார்த்து பார்க்க கூடாதாமா எங்க என்ன பார்த்தா என்ன வச்சுக்க செத்து வருமா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வாடா எப்படி இருக்கிறா நல்லா கல்ல பண்ணி மேற்கிறா போடு கல்ல பண்ணி எப்படி இருக்கிறா போடு கார் ரோடு மாதிரி இருக்கிறா தேவடியா ஏடா கீழ வை டேய் என்ன தெரியுமா ஓடுடா ஓடு திருவோடு திருவோடு இந்த திருவோட என் கரத்தால நான் இவனுக்கு கொடுக்க போறேன் ஆஹா என் கரத்தால தர மாட்டேன் என் பீஸ காலால கொடுக்க போறேன்டா ஏடா ஏய் என் கையால கொடுத்தா வச்சுக்க லட்சுமி எல்லாம் அங்க போயிடும் அதனால ஏய் கிட்ட வாடி கிட்ட வாடி கிட்ட வா கிட்ட வாடி ஏய் யாரா பாவம் அது பிச்சை போட்டீங்க யாரா கண்ணாடி கடி மெட்ராஸ் காமிச்சு உன்னை கேட்கறது இன்னொன்னு வரா மாமா பேட்ரு வந்து ஏய் ஐயோ தடவாத மாமா ஏய் இவட்டா புள்ள குத்து போடுது யாரா பிச்சை போட்டீங்க மத்தேல புடிச்சு எல்லா படையில கேட்டு கேட்கறது டேய் அரண்டா உங்களுக்கு ஒரு தாய்னா இருக்குன்னு ஒரு தந்தைனா இருக்கணும் உடன் பிறந்த அண்ணன் கூட இல்லம்மா அந்த நேரத்துல ஏதோ நம்பி வந்திருந்த என்னம்மா போய் இந்த தேவரியா போய் நம்பி வந்தியம்மா நீ சைலன்ஸ் இந்த பாருமா ஒரு தெய்வம் வந்தா கூட அந்த தேவரியா கொளுத்துட்ட கல்புரம் பத்திக்கின்னு எரியும் அதே உத்தமி பெண் எரியட்டும் கொளுத்துற எரியாது அவஞ்சி போனோம் அது மாதிரி தேவடியா அவன் கேடு கட்ட தேவடியா அவன் கடலாம் ரெண்டு போல அத்தை சொல்றேன் பெருச்சு நீ இங்க வந்து போடுங்க அங்க போய் போடுறீங்க போட்டு போங்க நீங்க கை உள்ள பணம் வந்துடும் என்ன பெற்றாயே வாழ்க்கைய பாத்தியம்மா என் வாழ்க்கை நினைச்சுக்கிட பார்க்கலம்மா என் கணவருக்கு செய்து கொடுத்த ஒரே ஒரு சத்தியத்திற்காக என்னை வயிற்று வரக்கூடிய கருக்கு காரணத்தை சொல்லலன்னு இதை காண காட்டி நாட்டை விட்டு துரத்தி கையில ஓட்டை கொடுத்து நாட்டை விட்டு துரத்துறாங்களம்மா நானும் என் கணவருக்கு தியாகம் செய்தவன் என்னை வயிற்று வரக்கூடிய கருக்கு தவறான கருவம்மா அம்மா எவ்வாறு கடைசிவர் இப்படிதான் இருக்க போறேனா நான் தாளமத பிச்சை எடுத்துதான் பிழைக்க போகிறேனா அம்மா 10 மாசம் என்ன சுமந்தி எடுத்த அம்மா 10 மாசம் என்ன சுமந்தி எடுத்த அம்மா
முன்னாலே ஆகாச சும்மா குடிச்சு அக்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் சட்டை தச்சு கொடுத்தேன் அடிமானவாக்கப்பட்டேன் கோபுரமன உதிரே பொறுமை என்ன தாங்கிக்கிட்டேன்
இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனிதனுக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு? அவர் ஒரு இடம் என்றும் சிறப்பு ஆழ்ந்தவராவார். மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு? காக்கை பாறை கூடி பிழைக்கும், அந்த காக்கை பாரு கூடி பிழைக்கும், அட நம்மையும் பாரு இந்த நாடே சிரிக்கும். மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு? கொள்கை உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு? பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையுது என் மனசு உன்னாலே. மட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா? என்ன இது போதை வச்சப்பட்ட செய்தியை மாமாவோட உரைக்குடன் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது பார்த்தாயா, ஏதோ ஒரு பெண்மணி அழுது கொண்டே செல்கிறாள். அவளை தடுத்திருந்து காப்பாற்ற தீர வேண்டும். பெண் தோன்று செல்கிறேன், வருகிறேன். தண்ணீரி நீ தொட்டா பன்னீரி உனக்கு ராசாத்தி கண்ணீரே.
போதும் அந்த நம்பிக்கைதான். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. என்னடா இது? அந்த பெண்மணி இந்த வழியாக சென்றால் அவள் எங்கே சாப்பிடா ஒன்றுமே புரியவில்லையே. ஐயோ பாவம். எதுக்கம் அந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக நான் பிறந்து நான் படும் வேதனை ஒன்று இப்படி தானே இந்த பாவை காலம் சாந்தி சாந்தி உனக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி எது கொண்டு வருகிறாய்? சொல்லுமா சொல்லு. அண்ணா தங்கா ஏன் இப்படி அழுது கொண்டு வருகிற கேட்கிறாயா? அண்ணா திருமணம் நடந்த கையோடு நீங்க போருக்கு போய்விட்டீங்க. சின்ன சிறு வயது முதல்ல சீர சிறப்பான வளர்த்தீங்க. உன்னை விட்டு எப்போது பிரிந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது. உன்னை பார்க்காம தான் இந்த தங்கச்சி வீதி வீதியா அழுது கொண்டு வருகிறா. இனிமேல் அழ மாட்டேனா? நீ வந்துட்டீங்களே இனிமேல் அழவே மாட்டேன்னா அழவே மாட்டேன். சாந்தி நீ கூறுவது வந்தே இருக்கிறது. அகத்தின் அழக முகத்தில் தெரியும் என்று உரைப்பார்கள். இங்கு ஏதோ சதி நடந்திருக்கிறது. என்னமா நடந்தது? உண்மையை சொல்லு. அண்ணா எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லைண்ணா. அண்ணா சரி அது விடுங்க. உன்னிடம் உன்னை சொல்வதற்கு மறந்து விட்டேன்னா. உன்னை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் அதிகமாகிவிட்டேன்னா. அப்படியா? ஆமாண்ணா. என்னம்மா அது? அண்ணா இப்ப என்னுடைய தங்கை எந்த நிலைமை இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அண்ணா இப்ப நானும் 3 மாத கர்ப்பமா இருக்கேன்னா. சபா சபா சபா. அண்ணா நீ கர்ப்பமா இருக்கிறாயா? சந்தோஷமான செய்தி, மிக மிக சந்தோஷமான செய்தி. ஆமா என்னோட தங்கைக்கும் என்னோட மைத்திரனுக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த மறுகணமே நானும் என் மைத்திரன் விஜயம் இருவரும் மலைநாட்டிற்கு போருக்கு சென்று விட்டோம். அப்படி இருக்க என்னுடைய தங்கை சாந்தி எப்படி கர்ப்பமாக முடியும்? இல்லை இல்லை இல்லை, இங்க ஏதோ செய்தி நடந்திருக்கிறது. சாந்தி உனக்கும் மைத்திரனுக்கும் திருமணம் நடந்தது. உடனே நாங்கள் இருவரும் போருக்கு புறப்பட்டு விட்டோம். அப்படி இருக்க நீ எப்படி கர்ப்பமாக முடியும்? அப்படி என்றால் வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு சொந்தக்காரன் யார்? அண்ணா இந்த தங்கையை வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து காப்பாற்றினீங்க. தாயுடைய முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. தாய் இறந்த பிறந்த விட்ட பிறகு நான் உடைய முகத்தை பார்த்தது கிடையாது. அண்ணா அண்ணா ஒருவேளை சாதத்திற்கு வழி இல்லாமல் இருந்தோம். நீ எப்படியெல்லாம் காப்பாற்ற வந்தீங்க? உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லுமா சொல்லு. இந்த தங்கை உண்மையை சொல்ல போகிறேன்னா உண்மையை சொல்ல போகிறேன். சொல்லுமா. வயிற்று வளர்க்கிற கரு காரணம் கேட்கிறீங்க. அண்ணா வயிற்று வளர்க்கிற கருக்கு காரணம் சத்தியத்தை மறவாதே சாந்தி, சத்தியத்தை மறவாதே. சாந்தி சொல்லு சொல்லுமா சொல்லு. என் மீது கோபம் படக்கூடாது. கேட்கிறீங்களா? கோபம்மா எனக்கே கோபம் வரப்போகுது. அண்ணா இப்போது இதை பற்றி பேச வேண்டாம்னா சென்று உணவு அருந்து விட்டு அதன் பிறகு பேசலாம். வாருங்க. சாந்தி உணவு அருந்துவது பிறகு இருக்கட்டும். இந்த கருவுக்கு சொந்தக்காரன் யார் என்று உண்மையை சொல்ல முடியுமா முடியாதா? இப்போது முடியாது. அண்ணா வேற வரமா சொல்றேன்னா. சாந்தி நான் யாரு? அண்ணே நீ யாரு? உன்னுடைய தங்கச்சி. அப்படி இருக்க இந்த கருவுக்கு சொந்தக்காரன் என்ற விளக்கத்தை சொல். முடியாதுண்ணா. முடியாதா? இப்ப சொல்ல முடியாது. ஏன் முடியாது? இப்ப சொல்ல முடியாது. அடக்கை வாய் அறிவற்றன் ஆகி எவ்வளவு ஆணவம் இருந்தால் போருக்கு சென்ற நேரத்திலே மாற்றான் ஒருவனோடு ஒன்று கூடி வயிற்றை கொண்டிருப்பார். சொல்ல வேண்டும். எவ்வளவு ஆர்வம் இருந்தால் எப்படிப்பட்ட சதி சேவை செய்திருப்பாய். இங்க தங்கை நம்பவில்லையா? நான் சேவை செய்தவனா? என்னுடைய கேட்டு கேட்க மாட்டீங்களா?
நடிக்கிறேன் நான் அழலண்ணா, நடிக்கிறேன் நான் சத்தியமா அழலண்ணா. என்ன அடிச்சு கையை வலிக்கவா நினைச்சுதானே நடிக்கிறாயா? நடிப்பு நடிக்கிறாயா? அடக்கடி வாயை. என்னன்னா உன் தங்கையை என்னன்னா உன் தங்கை இன்று என்னை ஏனோ என்னன்னா உன் தங்கை இன்று என்னை நீ ஏனோ அடித்தாய். உன் தங்கை இன்று என்னை ஏனோ அடித்தாய். கையில் வைத்து காத்திருந்தார் வீடு நல்ல வாரத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா? இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சமல்லையே, தேசத்தில் வந்ததில்லையே. என்னன்னா உன் தங்கை இன்று என்னை ஏனோ அடித்தாய். என்னுடைய நாடகத்தில் காட்சி கொண்டவளை பிரிந்து வள்ளி போல கட்டி நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் நீர் தருக சீதை நின்றடின கண்ணில் தெரிகிறது. கண்ணன்
என் அண்ணா உன் தங்கை இன்று என்னை நீ ஏனோ அடித்தா அடக்கடி வாய். ராமாயணத்தை பற்றி பேச உனக்கு என்னடி அருகதை இருக்கிறது? ராமாயணத்தை பற்றி கூறுகிற செவி கூர்ந்துக்கு ராமாயணத்திலே தன்னுடைய சிற்றன்னை கைகையின் சொல்லை கேட்டு 14 ஆண்டு காடாள வேண்டும் சொல்லை கேட்டு ராமன் கானகம் செல்லுகிறான். அப்படி கானகம் செல்லுகின்ற நேரத்திலே சீதையானவள் நானும் உன் உடன் வருகிறேன் என்று உரைக்கிறார். அதற்கு ராமன் என்ன உரைத்தான்? இந்த 14 ஆண்டுகளை 14 தினங்களுக்கு கழித்துவிட்டு நான் நாடு வந்து சேருகிறேன். அதுவரை என்னுடைய அன்னையோடு நீ ஜாக்கிரதை இருக்கணும் என்று உரைத்தான். அதற்கு சீதையானவள் என்ன உரைத்தார்? சுவாமி, இந்த ராமன் இருக்கும் இடம்தான் இந்த சீதைக்கு அயோத்தி என்று உரைத்தார். அப்படிப்பட்ட கற்பின் தெய்வம் வாழ்ந்த நாடடி இந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு பெண்ணாக பிறந்து வேறு விருப்பத்தை தந்து விட்டாயே நீ நாடு பெண்ணு. அது மட்டுமல்ல, தன்னுடைய கணவன் பாண்டியனுடைய அரண்மனையில் இறக்கப்பட்ட என்ற செய்தி இருந்த கண்ணகி தன்னுடைய கற்பு நெறியால் அந்த மதுரையை தீப்பற்றி எறியுமாறு செய்தாளடி. அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றம் மரியாதை என்னுடைய மைத்துனன் விஜயனுடைய மனதை பழைத்து விட்ட பாவி நீ அடி பெண்ணு நீயா? அது மட்டுமல்ல, தன்னுடைய கணவன் உயிரை காலன் கவர போகிறான் என்ற செய்தி இருந்த சாவித்ரி அந்த யமுனோடு போராடி தன்னுடைய கணவன் உயிர்மிட்ட காரிகையாக விளங்கினார். அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றம் மரியாதை இந்த அண்ணன் மனதை பாழாக்கி விட்ட பாவி நீ அடி பெண்ணு நீயா பெண்? இனிமேல் உன்னோடு பேசுவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இனிமேல் எனக்கு தங்கம் கிடையாது, நான் ஒரு கண்ணனும் கிடையாது. என் முகத்தை பிடிக்காது.